என்ன ஆச்சு? காட்டுறா ஆட்டே கண்ணு இருட்டு கிடப்பா. என்ன காய்ச்சி போடுமா? என்ன பத்துக்கா? கண் மூடு போடு. அது கண் பிறகு அன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துட்டா இப்போ ஒருத்தன் கதைக்கிறான். எங்களோட வீடியோவில் பார்த்தா நாங்கள் ஜோக் பண்ணி வச்சு கதைக்கிறோம், ஆனால் சிரிப்பு வர்றதே இல்லையா எனக்கு. ஆனால் அவங்களோட வீடியோ பார்த்து நான் ஒரே சிரிப்பேன். கவிதா ஓடிப்போய் அப்படியே சின்னத்துக்கு கம்பி எடுத்துட்டா. ஆனால் கம்பி கழுவி போட்டால் கொண்டுறோம் மண் கிடக்கும். அதே உண்மையாக கொண்டே கலவுறா போல. கம்பி கலவுறதையும் கவிதாஸ் ஃபேமஸ் வாங்கலை. இந்த மண்ணெண்ணா கூடவோ குறையவோ கிளப்பில கவிதாஸ் தான் ஃபேமஸ். நீ இதையும் 2 பிரசையும் கொண்டு வா. உங்களோட வேலை எல்லாம் வித்தியாசமாப்பா. ஒத்தரை இப்பெல்லாம் வேலை ஸ்டார்ட். ஐயோ சரி ரைட். இது முதலாவது ஸ்டெப். அவன் கலர் தானே அன்றைக்கு இப்படித்தான் கல்லடி பாலத்தால் டென்மார்க் அம்மா கூட நடந்து கொண்டு போய்க்குள்ள அம்மாட்ட இந்த பாலம் முடிஞ்சு கடலுக்கு வந்தா என்ன நிலைமை உண்டு. கடவுளை சும்மா அங்கே புது ஐஃபோன். இது அந்த தென்னை தரைப்பால் வேறு இந்த வாழால் கையில் பாரு ஒட்டி ஒட்டி பிடிக்குதுப்பா. இப்போ அதாவது துளைச்சி போட்டேன். டிஷர்ட் எல்லாம் படிவாக இருக்கு. ஓகே, இப்போ மறுபடியுமாக ஒரு நல்ல ஒரு பொழுதோடு உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இதை கொண்டு எதோட சரி முடிக்கிறானோ எடுக்கிறானோ எனக்கு தெரியாது. எடிட் பண்ணிக்குள்ள நேற்று வந்துட்டு தண்ணி எடுக்கிறதில்ல தண்ணி அடிக்கிறதோட வந்துட்டு நேற்றுன்னு சொல்லல தம்பி. ஏன்னா நீ வீடியோ டியூரேஷனுக்கு தானே பார்த்துக்கு தட் பண்ணி முடிப்பேன். நாங்கள் தான் இப்போ நேற்று தண்ணி அடித்த அந்த இது இருக்குல்ல, அது சில ஒரு 20 நிமிஷமாக முடியுதுன்னா இது இந்த குறையில நீ சேர்த்து தான் ஆட் பண்ண. ஓ அது சரி சார், அதான் தண்ணி அடிச்சேன்னு சொல்லலாம். ஆனால் அதோட முடிச்சேன்னு சொல்லலாம் தானே. அப்போ வேலை முடிஞ்சது, அதோடைய வேலை முடிஞ்சது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுக்கு தெரியும் எங்களோட மேலே கோபிசம் ஏற்றி ரோடெல்லாம் போட்டு மோட்டரோடெல்லாம் கட்டி முடிஞ்சுது. அப்போ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு காட்டிருக்கு, அதுவும் வந்துட்டு காட்டுற பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேலன்ஸ் போட் அப்படின்ற ஒன்றுக்கு வந்துட்டு நான் அன்றைக்கு இதில் வச்சு அணுவெல்லாம் சேர்ந்து நாங்கள் அந்த பில்லர் அடிச்சிருப்போம். ஏன்னா அது பில்லர் அடித்த காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பச்சை பிள்ளை வந்து அந்த என்ன சொல்கிற ஈரத்தை வந்துட்டு இழுக்கும். அப்போ அதுக்காண்டி நாங்கள் பில்லர் அடிச்சினாங்க. அப்போ பில்லர் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலால் இப்போ நாங்கள் இந்த ஃபினிஷிங்குக்காண்டி வந்து ஆயில் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ரைட், இப்போ ஆயில் பெயிண்ட் அடிக்க போகிறோம்னு சொன்னால் இது ஆயில் பெயிண்ட் வந்துட்டு இதை வந்து திக் ப்ரௌன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த ஓட்டுண்ட கலருக்கு வரும். நாங்கள் வந்து இப்போ தின்னரோ மண்ணெண்ணையோ கலந்து அடித்தோம்னு சொன்னால் ஓட்டுண்ட கலருக்கு வந்துட்டு எடுப்போம். சரியோ, இப்போ மண்ணெண்ணையோ தின்னரோ நாங்கள் கலந்து வந்துட்டு அடிக்கலாம். அப்போ இப்போ எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய உபகரணங்களை இனித்தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க கொழும்புல எடுத்துக்கணும் அந்த பொருட்கள் எல்லாம் இதில் இருக்குது. ஆட்ட குளிச்சு என்ன குளிச்சதாப்பா பெர்மோசிம் 500 மில்லிகிராம் என்ன ஆட் இது என்ன இதுக்கு விட்டு அடிக்கோ சின்னந்தானோ இந்த கணக்கு விட்டா காணுமா என்ன. இப்போ நாங்கள் ஆயில் பெயிண்ட் வந்துட்டு வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில் பெயிண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோம். இந்த 1/2 லிட்டர் 1.5 லிட்டர் வாங்கினாங்க. ஒரு 1/2 லிட்டரில் டெஸ்ட் பண்ணுவோம். சில கலர்கள் பிழைச்சா கொண்டா அப்படி இப்படி சொன்னாலும் 1 லிட்டர் உடைச்சா அப்புறம் மாற்றி அடிக்கலாம் நட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 லிட்டர் 1500 வச்சோம், 1 லிட்டர் 3000 வச்சோம். கணக்கு தான் அரைவாசி இல்லை. 100 ரூபாயில கூட வேறு அந்த ஆக்களை பொறுத்து. நீ போனா 100 ரூபா வரும், நாய் போனா 300-400 ரூபா வரும். சரி ஏஞ்சிருக்கிறேன். அப்போ இந்த ப்ரெஷர் இருந்தா
அந்த சின்ன லாஜி இருக்குல்ல அதுக்குள்ள அந்த கீழ் லாஜிக்கில் வேறு 2 ப்ரஷ் இருக்கணும் புதுசாக எடுத்துட்டு வா அடைய கவரக்கையா வேறு போத்து இல்லையா அப்படி இல்லை வார் எடுத்துட்டு வார் மக்களே வீடு முடிய மட்டும் எங்கட வீடுகள் இப்படி தான் இருக்கும் அதில் பார்த்து குறை நினைக்காங்கோ எல்லாரும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் இப்படி இருந்து வந்தாக்கள்லாம் கவியாசை காட்டலான்டாக்கா அவன் ஷர்ட்டெலாம் இருக்கான்னு போங்க ஷர்ட்டை போட்டா அப்புறம் காட்டுறேன்னா ஷர்ட்டை போடுறா இந்த போத்தில் வெட்டுற வச்சு பிடிச்சிடுவாங்க இவ்வளோ வர இந்த மூளை வேலை செய்யுது ஒரு முதல் வெட்டின வெட்டுப்பில் இப்போ வெட்டினா ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் இனி வேணும் இப்போ ப்ரஷ் தடி போட்டு வருவான் பேர் இல்லையான்ட்டு இதை சில கேட்டால் இன்னும் கொஞ்சம் தேடுவான் இப்போ இந்த மிக்சிங் தான் பொறுத்த சாமான் அக்கனே ப்ரஷ் இருக்குதா ஒரு நாளும் இல்லை 2 கூட ஆக்கணும் வர்றத இப்போ மிக்சிங்கை பார்ப்போம் நாங்கள் சொன்னா தான் செய்யுமா அங்கிள் என்ன மாதிரி நாங்கள் தான் போய் எடுத்துக்கோம் சாமான எங்கே அந்த மெட்டை ஜோக்கு கொண்டா செலவே பார்ப்போம் பொறு ஏன் குளுக்குறாண்டு விளாங்குது கலங்கப்படுறது விளங்கல கலங்கப்படுறது அந்த இதை கத்திய ஏன் கொட்டுல கொடுத்துரு பிள்ளையோட இது போடுவிய வீடியோல இல்லை வெட்டி வீடியோ போடத்தானே வேற கிடைக்கிறேன் எனக்கு என்ன இளவலையில் வச்சுக்கிறீங்க இல்லை இது துணியில் சொல்லிட்டா அட இதில் மிரத்து சொன்னீங்க அன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துட்டாப்ப ஒருத்தன் கதைக்கிறான் எங்களோட வீடியோவில் பார்த்தா நாங்கள் ஜோக் பண்ணி வச்சு கதைக்கிறோம் ஆனால் சிரிப்பு வர்றதே இல்லையா எனக்கு ஆனால் அவங்களோட வீடியோ பார்த்து நான் ஒரே சிரிப்பேன் நான் வீடியோலும்னா தானே பார்க்குறேன் ஆத்தி அவங்களோட வாயை திறந்தாலே ஜோக்கா தான் எனக்கு இப்படித்தாடு கணக்கு தாண்டா பெரிய ஆள்வா நாங்கள் ஒரு நாளும் அப்படி கதைச்சது இல்லை ஒருதான் எங்களை பற்றி கதைக்க வழியே தானே நான் கதைக்கிறோமா இது புனல் வச்சு தான் போடுவோம் உங்களுக்கு இல்லாடி வடிஞ்சு விடுங்க படியும் கட்டாயம் வடியுமே இல்லாடி சலாயிரம் ஊற்றுவோம் சலாயிரம் தூக்கி பிடிக்கும் நல்லா குடும்பம் இருக்கு ஐயன்ட்டு எப்படி கிளப்புறேன் வாங்கத்தான் இருக்கேன் நான் எனக்கு பெயிண்ட் அடித்த அனுபவம் வந்து பட்டத்து தான் இருக்கு மற்றபடி வேற ஒன்றைக்கும் பெயிண்ட் அடிக்கிறேன் இப்போ மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்று வச்சுக்கம்மா மண்ணை எடுங்க அப்பம் காளிதாஸ் மெட்டை ஜோக்கு அடே அதுதான் அடே இந்த மூளை அப்போ இப்போ நீ நெச்சியோ அதுக்கே 80 ரூபாய்க்கு தான் கேட்குறேன் அது கேட்டது மண்ணெண்ண ஒரு கடா இல்லை நீ இதை கேட்க நினச்சி நீ இதுக்கேயும் பெயிண்ட் விடக்கூடாது ஓமா இல்லை இல்லை டக்கண்டு கதை மாற்றக்கூடாது அவ்வளோ கதை நீ வேற யார்ட்டையும் மாற்றக்கூடாது எங்களோட வயசுக்கு ஒரு மரியாதை எல்லாம் அப்படி இந்த கதைக்கு நாங்கள் இது செஞ்சோம்டா இந்த மண்ணெண்ணா கூடவோ குறையவோ கிளப்பில் கவிதாஸ் தான் ஃபேமஸ் என்னாலதான் கையெடுத்துறா ஏன் குந்துன நீ இப்போ ஒழும்பி நில்லப்பா பெயிண்ட் இல்ல அடிப்பறா இல்லடா முந்திய எந்த ஒரு வீடியோலயே நான் சொன்னேன் கவிதா ஓடி போய் அப்படியே சின்ன துண்டு கம்பி எடுத்துண்டா ஆனா கம்பி கழுவி போட்டா கொண்டுரும் மண் கிடக்கும் இங்க போற மாதிரியா விட்டுட்டு மட்டை பிள்ளைகள் நல்லா படுத்திருந்த ரெஸ்ட் எடுத்து இப்போ கொஞ்சம் கஷ்டமாட்டாங்க அது ஒரு பிரச்சனை ஏன் பயப்படுற இடத்துல கலர் வந்து இது ஓட்டு கலர் தான் வேணுமெண்டா என்ன சொல்றது ஒரு ஓட்டையும் இந்த பெயிண்டையும் கிட்ட வச்சுப்பார் அப்பா ஆள் படுக்கா
ஆள் எல்லா கதையும் கேட்டுருக்கும் பையா. ஐயோ அடே ஹார்ட்வேர் பூட்டடா அடே கவிதார். அதுதான் ஹார்ட்வேர் பூட்டிட்டு கிடக்குற கம்பி துண்டான்னு எடுத்துது. இல்லைண்டா லைட்டாக கழுவினா இல்லை மண்ணுகளை கிடந்த கரைச்சி உண்மையாக கொண்டே கலவலாம் போலங்க. கம்பி கலவுறதுலேயும் கவிதாஸ் ஃபேமஸ் வாங்கல. டைமிங்கா பொருந்துட்டேண்ணா கிளப்பில் கவிதாஸ் ஃபேமஸ் இல்லை உண்மையா. நாங்கள் ஒரு நாள் நான் அடிக்கிற ஜோக்கையோ நான் கதைக்கிறதை குறித்து நான் சிரிக்கிறேன்னு சொல்ல வரையில. ஆனால் அக்கா நிறைய பேர் சொல்லும்போது சந்தோஷப்படுறேன். ஆனால் ஒரு தினங்கள் எங்களை கலாய்க்கிறாங்க, நாங்கள் கதைக்கிற சிரிப்பு வரையினா அவங்களோட கதைகளை கேட்டு எனக்கு சிரிச்சாண்டே ஒரு பல்லு விழுந்துட்டா. நல்லாலும் உள்ளு கடவாய்ப்பல் விழுந்துது. முன்பல்லு விழுந்துருந்தா கதைச்சு கொள்ளுவோமே தான் பெரிய என்னாமே தான் சிரிக்கும். இதண்டா வழியா தான் வந்தது. வெளிச்சவாள் கிடக்காது போடு அடிக்குது. இந்த நிகத்தை கொண்டா அடிச்சு பாப்பு. இந்த நிகத்தை கொண்டா படிக்க கிட்ட கொண்டா. ஆமாம் குழந்தைக்காக ஒன்றும் செய்யா நிகத்தை கொண்டா. கண்ட காட்டு நாங்கண்ணா தாடா. சரி ஓம் 6 பிள்ளை கோல் அடுக்கு காட்டு காட்டு ஆட்டா புர்றா அம்மா கியூட் எக்ஸர் சரியில்லை செட் பண்ணுறேண்ணா. ரைட் அப்போ கவனம் கம்பி கொண்டு விழுந்துரும் போல வாடி கை பிடிச்சிரு கம்பியே. நான் ஓகே சொன்னா தான் விடுவாங்க. ஓ சரி டே இப்போ மண்ணெண்ணெய்க்கு பெயிண்ட் விடுவோம். ஓ அதுவும் கணக்காக தான் விடுவோம் போடுவோம். ஓமோ ஓய் ஆனால் படிக்கலான்ட்டு அந்த ஏர்போர்ட்டில் விழுந்துட்டு விடியோடும் போய் கஷ்டமாக இருந்துடா படி. கடும்புல இது கொஞ்சம் மண்ணை தண்ணி படா கிடக்கன் தண்ணி இது என்ன புது நண்டா ஏண்டா ஓடுறா என்ன ஆகினாரு நான் இது கலக்குற காட்டுறதுக்கு இருக்கேன். இது எல்லாத்தையும் நாங்கள் மேலே கொண்டே வச்சே செஞ்சுருக்கலாமே. அடே நீ மேலே லைட் எல்லாம் போடும் கடும் வேலையில். அப்போ அப்பாவை கூப்பிட்டா தான் சரி இதை கொண்டு வர அதை கூட்டிட்டா போன கட் பண்ணி போட சொல்லி. ஐயோ மொத்த பாரு ஆள்ற வெள்ளை அடிச்சு போய் ஆள் வைக்கிறான் விளையாட்டு கொண்டு திருமலை பூசி பூசி பாரு ஒழிச்சு தீயுது. ஏன் அப்படி கைங்க மூடு தம்பி முடியாது. ஓ இப்போ ரொம்ப முக்கியம் ஒரு மத்தியம் கூட்டிக்கானீங்க வாங்க படியா நீ மறையக்குள்ள வெள்ளையா போயிடணும். அம்மா எல்லாம் ஆரப்பா கரியலை எல்லாம் விசாரிக்கிறாள். யாரோ வேலை இல்லாத போவாங்களே இந்த வேலைக்கு. சரியே பிரச்சனை எடுத்தாச்சு கவரக்கையா போன கொண்டு வா 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 கத்திய வேற மீன் இந்தா வாடா செல்லாம். அம்மா சுண்டல் என்னடா எப்படி பூஜை வச்சு அந்தா டேய் பாவமடா அவனை என்ன அப்படி க்ரீம் பூசி தம்படல அவன் காட்டினேன்டா கேட்கனே. நாங்கள் ஓடியோம் ஒரு அளவு இல்லை எங்கட கடை ஒரிஜினல் கருப்பாப்பா தமிழ்னா நாங்கள் அப்படித்தான் கருப்பு தான். இப்படி சொல்லக்குள்ள நாங்களே நீ வெள்ளையாடான்னு சொல்ல நினைக்கிறேன். நடா நடா நீ இதையும் 2 பிரசையும் கொண்டு வா.
பயத்தை பாரு ஆளுக்கு. ஆமா ஆளு நம்மள கூட அந்த மேல நான் சொல்லிட்டோம் அன்றைக்கு நான் விழுந்தா இவன் விழுந்தா அவன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பான் இல்லை என்னண்டு செத்து போனோ போமா பெயிண்ட் பெயிண்ட் தேவைதானே இது மண்ணெண்ணெயில உண்டு வச்சுட்டு வந்தாரு இப்போ தேவைப்படேன் கொண்டு வாங்க அதுதான் இந்த வேலைக்கு அப்பா நைஸாக எஸ்கேப் ஆக போகிறாங்களாம் கிடக்கு இது என்ன பின்னு வச்சுருக்கேன் என்னது இல்லை நீ வாங்க பிரச்சனை உங்களோட வேலையெல்லாம் வித்தியாசமாப்பா 10:30 வேலை ஸ்டார்ட். நாங்கள் அந்த களைப்பு தன்மையை காட்டாதுக்க எங்களோட வாழ்க்கை யூரோப் வாழ்க்கை அப்படி இல்லை இரவேறவே இந்த களைப்பண்டா அதுதான் பகல வருவோமோ அதுதான் என்னது உடைக்கும். ஐயோ சரி ஆத்தி ரைட் இது முதலாவது ஸ்டெப். ஆத்தி தோச்சடிக்கிறது அங்கே கம்பியை கழுவி தர சொன்ன இங்கே தோச்சு அடிக்கிறது. அவனை பேசக்கூடாது. கீழே விழுத்தி நம்புறாள் ஊத்து போட்டுதுடா. அது பருத்தித்துறை டவுன், இது சிவன் கோவில், அது முன்ன டவர். அடே இப்போ மேலுக்கு வயர் எடுக்கணும். சுவிட்சில் போட்டுட்டு வந்துட்டேன். அப்படி போடலே இல்லை அந்த சுவிட்ச் நீ இப்போ போட்டில் வந்து போட்டாச்சு. ரங்கத்தம்மனுங்க செஞ்சிடல அவன் சாமான் கொண்டு வரான். இறங்கி எடுப்பேன்பா. அப்படியே பெயிண்ட் ஊற்று போட்டு கவலையாக நீ அரிவாசி பெயிண்ட் போட்டுக்கிறப்ப அப்பேன்னு சொன்னான் அவன் ஜாதவுக்கு. நான் அவனா அப்படியா பிடிப்பிய விட்டான உடஞ்சிருவான்டா. பிடிப்பான் போடுவா. இல்லை நீ பிளக்கில் பிடிச்சாரி பிளக்கில் பிடிச்சாரி நான் மேலே செட் பண்ண அப்புறம் அவனை போட சொல்லு. விழுந்தாடு. ஏப்பா தட்டிப்பட சாமங்கட அதை எடுத்து காட்டு வெல்ப்ப. இந்த சாப்பாடு முட்டை கடை குனிஞ்சி நிமிடி ஆட. அடே சுவிட்சை போட்டுறா போடா. என்ன அங்கே கொண்டு வச்சு கட்டுறேன். பிடிக்க இதில் சரி அது பிடிக்கும். நல்ல சின்ன கைத்தாலாம் கட்டுறான். போடு பார். சரியே தம்பி யாதோ அங்கே போடு. அதிரே கொண்டு வந்தா காணும். சரி அது உயரம் கூடி போய் அதில் வரையும் நான் ஓட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட். அப்போ அவன் கலர் தாங்கண்ணே. சரி சரி இல்லை ஊற்றியல்ற பிரச்சனை இல்லை. அது அதெல்லாம் பார்க்கல. அது இதுக்கு மரம் ஓட்டும். சரி பெயிண்ட்டுக்கோ. இது சாமான் கலர் அப்படி கலர். அப்பா கூப்பிட்டதான் சரியா வச்சிருக்கிறதெல்லாம் அனுப்பிவிடுவோம். எந்த பாவம் நித்திரோட்டம். புள்ளி அம்மா சுண்டல் வேறு இருந்தா அடிகள் இடக்கண். ஒரு என்ன ஒன்று
அனியா கொஞ்சம் ஊற்றுப்பட்டு போச்சா மேனத்தான். முதல்ல அந்த மேல் போர்டரை இழுத்து விட்டேன் ஓட்டில் படாமல். ஓட்டில் படாமையா? அடிக்கலாம் ஓட்டில் படாம. அது ஓட்டுக்க மறைகிற பார்ட்ஸ் தானே. கீழ் துண்டு தான் எங்களுக்கு நீட்டாக வரும்லாங்கதா. சரிதானே. வேற நாள் இருந்து வேலையை வந்து செஞ்சுட்டு போனாங்களே இந்த வேறக்குன்னு எங்க கணக்காக கிடக்கு இருக்கிற. எங்கட விட்ட நாங்களே வேலை செய்கிற ஒரு இது வேற ஆடா. என்னத்தை சொன்னா சந்தோஷம். அங்கால அப்போ அங்கால அக்னி அடிக்க விடுவோம். மிக்க இடம் இல்லைன்னு உண்மைதான். போகக்கூடா அந்த ஏர்போர்ட்டில் விழுந்தா தான் உள்ள வண்டி வரும். இத்தனை பெயிண்டுகள் அடிச்சுப்போம் அந்த காலத்துலேயே. இத்தனை பெயிண்டுகள் அடிச்சுப்போம் அந்த காலத்துலேயே. நீ இல்லை கட்டாயம் காட்டு. அந்த காலத்தில் எவ்வளோ மதில்கள் எவ்வளோ வீடுகள் இல்லை தாக்கணும். நாங்கள் மதிலுக்கு முந்த பெயிண்ட் நல்ல அடிக்கதான் இருக்கு. அக்னி வந்து பார்த்துட்டு எங்க போறானா வேலை முடிய போகணும். இதுவார் ஆணியல் கிடக்கு பாடகறி விட்டுரும். சட்டி விட்டுருக்கேன் சட்டி கும்பம் சட்டி நல்லா தான் கிடக்கேன். ஓ அது வேலை ஒவ்வொரு விதமான வேலை தான். இரண்டு அடிக்கிறதுக்கும் ரெண்டு கொண்டு கொண்டு வரக்கும் சரியா வித்தியாசம். ஒவ்வொரு விதமான டக்குன்னு அடிச்சு போட்டு நேரம் ஒரு வேலைக்கு டக்குன்னு அடிச்சு போட்டு போகிற வேலைக்கு நேரம். அதுதான் ஒரு 12 மணி விட்டு நிற்கணும் அடுத்து. இல்லை அது என்னடா எங்களுக்கு அடிக்கிற பிரச்சனை இல்லை. உன்னதான் நான் தம்பி இல்லை பிடிச்சோ நிற்கிறத பற்றி யோசிப்பான் வீடியோ. அதுதான் நான் தம்பி யோசிக்கிறான் பிள்ளைங்களே. அவன் அப்படி ஒரு நாள் எங்களை யோசிப்பான் தன்னை தான் யோசிப்பான். மற்ற இது அக்னி அடிக்க முடியல. அக்னி கட்டா இது. ஓஹோ ஆனால் அது உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களோட வாழ்க்கையும் கூட வித்தியாசம். எங்கள் சின்ன வயசுனா எவ்வளோ வேலையை போயிருப்பேன். அனுச்சி அக்கா சொல்லித்தான் விட்டு என்னண்டு வேலைங்கையும் பார்க்கட்டான் அது சேர்த்து அதுக்கோ. ஓ வேலை பார்க்கலாம். யார் கொடுக்குற வேலை? ஏண்டா யூடியூப் வருமானம் கடும் இதாக கிடக்கான். யூடியூப் வருமானத்தில் போன ஒரு 50 சிரட்டை வேணுண்ணா காய்ச்சாங்க. என்னண்டு ஓ கடைஞ்சிக்க 33 என்னடாப்பா இருந்து அடிக்கிற பாடு முடிய போ பாப்போம் உங்களுக்கு என்ன நடக்கும். ஓ நான் அதுக்கெல்லாம் தான் இது அடி போகிறேன் இல்லை வாங்க. எல்லாத்தையும் கூட தண்ணி தாங்கிறது கூடுதான் காடும் டெக்கரேட் ஆகுறாங்க. தண்ணி டேங்கிட்ட கூடு வீட்டுக்குள்ள டெக்கரேஷன் தண்ணி டேங்கிட்ட கூட்டுக்கு. அதான் மெயினான சாமான். அது ஏன்டா ஆக மேலே இருக்கிறது இல்லை. அதுதான்
உள்ள முன்னை நினைத்தால் ஒப்பா கேட்டு தெரியும் நாங்கள் அந்த வேறாரோட என்ன வேலை வேலைப்பா கவனோட பெயிண்ட் ஊத்து பட்டு அதுதான் ஆக்கள் ஒரு யோஜனை இல்லை. சொல்லணும் தான் நான் சொல்கிறேன். கதையில் அப்படித்தாங்க, எங்களோட கதையில சிரிப்பு வராது. அன்றைக்கு இப்படித்தான் கல்லடி பாலத்தால் டென்மார்க் அம்மா கூட நடந்து கொண்டு போய்க்குள்ள அம்மாட்ட இந்த பாலம் முடிஞ்சு கடலுக்கு வந்தால் என்ன நிலைமை உண்டு. என் கடவுளை சும்மா அங்கே புது ஐஃபோன் உண்டு. ஓ மனசு ஏங்கி போய் கோதாரி விடுவாங்க. ஐஃபோனோட பிரச்சனை இப்போண்டா இதுவரைக்கும் பெருசாக சிரிப்பு அவங்க சிரிக்க மாட்டாங்களாம் கிடையாது தம்பி. அந்த டீம் வந்து இப்போ வளர்க்கிட்டு இருக்கு. நான் பார்த்தேன் கொஞ்சம் அந்த வீட்டு வீடியோவில் போட தான் ஹையோட. என்னடாப்பா சும்மா உடம்புகளுக்கு வருத்தத்தில் எடுக்கல் சும்மா கிடங்க உங்களோட வேலையில் பார்த்து. ஏன்னடாப்பா சும்மா அவனவனை பற்றி காய்ச்சி உடம்புல வருத்தத்தை ஏற்றுறேன். இப்போ அப்படி பார்ப்பனா தம்பி இப்போ நாங்களும் காய்க்க நினைப்பாங்க. நாங்கள் இதுவரைக்கும் கதைக்கிறதா தானே இப்படித்தான் இந்த போன முறை என் பிரச்சனையோட ஆரம்பமாயினது. இப்போ நான் கதைக்கிறேடா அதை பற்றி அவங்களையும் கதைக்க அவங்களும் இப்போ எங்களை பற்றி என்ன கதைக்கிறே இல்லை. ஆனால் தெரியும் தானே குத்து எங்கே விழுதுன்னு. ஆம்பளைக்கு அழகில்லா வேலையில்றாப்பா எல்லாம். இந்த கதைச்சில் கோபம் வந்தாலும் பேர் அடுத்த வீடியோ ஒன்று இந்த வேலைக்கு அக்கினி வரான்னு போட கிடக்கு. அக்கினி என்ன செய்கிறான்னு எனக்கு விளங்கு இல்லையாப்பா சொல்லி கொண்டு இல்லை. நினைக்கிறேன் அப்பாவோட ஹோல் காய்ச்சால் அக்கினிகிட்ட கொடுக்க சொல்லிச்சு வரியா. கையில் இது சாடையா கவனம் தான் இப்படி அங்கால ஓடுவேன். மேலே வந்து அடிக்கிறது கொஞ்சம் கையுள்ளே தான் பார்க்கும். விழுந்தா இல்லை முந்தி மாறி அளவுண்டா முந்தைய அளவு என்ன தெரியுமே. மான் மாமா நான் பூவன் மாமா குளத்துக்கு மாநாகல் கிணத்துக்கு வந்து ஒழிக்கிறோம் உங்க முன் வீட்டு கிணத்துக்கு மாநாகல் கிணத்துக்கு வந்து ஒழிக்கும் அதே மாமி. விழுந்து குளிச்சேனே மானெல்லாம் கீழே போய் மண் எடுத்துட்டுருவான்டா கிணத்துக்குள்ள. கிணத்துக்கு எல்லாம் குளிக்கக்கூடாது. கிணறு அமுக்கமான சாமான் தெரியுமே. மூச்சடைக்கு போடும் பக்கம் ஆளுக்கு. உனக்கு அவ்வளோ தண்ணி கிடக்குறதையெல்லாம் கீழே கிடக்குற பிசுங்கான் தான் தெரியும். நான் ஒரு ஆளை காப்பாற்றின்டாப்பா கிணத்துக்கு விழுந்தாள். சரி ஒரு அக்கா ஒரு ஆள். இப்போ எப்படி அந்த ஆள் பிரச்சனை இல்லை. நான் பாஞ்சது மெயின் காரணம் என்ன வெட்டி பார்த்தேன் பைப் லைன கிடக்கு பிடிச்சி வரலாம். பைப் லைன கிடந்த தைரியத்தில் நான் பாஞ்சேன். இல்லாட்டி பாஞ்ச மாட்டேன். ஆளை பிடிச்சி மண்டையில் அழுத்து வந்தா அப்படியே பைப்பை பிடிச்சிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு. தண்ணிக்கு விழுந்தாதான் முடியல பிடிச்சி தூக்கலாம். முடிதான் பிடிக்கணும். வேற இடத்த பிடிச்சா நம்மட வடஞ்சேரி பிடிக்கதான் மாட்டுது லேசில். கிட்டத்தட்ட ஒரு 4 பேரை காப்பாத்தியன் தாண்டாகல. என்னேண்டா அப்புறம் என்ன உள்ள 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 வீட்டில் இத்தகைக்கு செத்து தோசம் வந்திக்கும் ஒன்றரை நிறைய பேரை காப்பாற்றி விட்டிக்கு ஒருத்தரும் காய்க்கானில்ல பிரச்சனை இருக்கு. அதான் நான் காய்ச்சேன். அதுதான் அது கொஞ்சம் தட்டுப்படுது நான் விடு அதில் யோசிக்க பிரச்சனை. மரம் அக்னி மரம் பந்து வாதிட்டேங்க அப்புறம் பேர அதுக்குடைய படம் முடிஞ்சு எந்த பக்கம் அடிக்கிறது இல்லை அந்த பக்கம் அடிக்க சரியா அவ்வளோ தூரத்துக்கு அவன் முட்டாள் இல்லை. இருந்தாலும் ட்ரை ஒன்று கொடுத்து பார்க்கலாம். அவனுக்கும் முழங்கும். என் ஜட்டி உடையுது.
ஊத்துப்பட்டு காட்டி முடிச்சுக்கலாம் படம் அங்கே பக்கத்து. ஆனால் அதுக்கு கணக்கு விட்டா தம்பி நல்லா கூடா ஆ அந்த நினைக்கிறேன்ப்பா என்னது இல்லை ஆனால் நினைச்சிருக்கான் முடிஞ்சுண்டு நினைச்சிருக்கான் இவ்வளோ வர முடிஞ்சிருக்கோன் அக்னிக்கு நல்லா முகம் பெருத்துரு தெரியுமா இந்த இந்த மோட்டோட இருக்கு தானே இந்த மோட்டோட இருக்கு தானே இந்த விளிம்புக்கு அடிச்சிடும் வேற இந்த பாட்டு மூளை பாட்டு இதுக்கு அடிச்சிடும் அடியாரி அடோ எதை சொல்கிறேன் இந்த பாட்டு இதுக்கு மட்டும் அப்படி பார்ப்பனா எல்லாத்துக்கும் அடிக்க தாண்டாகணும் இல்லை இந்த லெவலுக்கு மட்டும் அடிச்சிடுங்க அவ்வளோடா அதுதான் ஊத்துப்பட்டு ட்ராகினி பெயிண்ட் தான் அரைவாசி ஊத்துப்பட்டு இது ரோட மாதிரி தான் மூண்டு தானே கீழாண்டு பார்த்தா நீ மோட்டோட முந்தொண்டு கடிக்கிறதா கீழாண்டு பார்க்க மற்ற எல்லாம் வித்தியாசமாக காட்டணும் எங்க எப்போலேருந்து மற்ற பக்கம் அடிக்கிறான் சிக்கல்றாப்பா வெட்டி காலக்குள்ள வச்சா சரி படம் கடைஞ்சிக்க லைட்டை கொண்டு வரணும் இஞ்சால் பக்கம் பார்த்தே வெயிட் காஞ்சிடும் கவனம்டா அங்கே அடிக்கலாம் நீ கொஞ்சம் பேர செய்யலாம் நினைக்கிறேன் அக்கி நீங்க போன் எடுத்தோ ஏன் போன் லைட்டை கொண்டா லைட்டு ஃபோன் லைட் விட்டு லைட்டை கொண்டாடா ஓ அவங்க வெட்டுவான் அவன் மணியன் இந்த இது ஒரு கால் விட வைக்க ஓ ஒரு கால் வைக்கல 2 கால் தான் வைக்கும் அல்லாடி இந்த கவிதாஸ் வெல்ப வச்சு கட்டின கயிறு இருக்குல்ல அதை கட்டி போட்டு தான் நிற்கும் ஆளுக்கு இங்கே இந்த கழுத்தை அவுட்டு இந்த ட்ராஸா பயமா தாண்டாட படம் நிற்கிற மாதிரி இங்கே கண்ணில் வந்து போட்டுட்டு கல்லிக்கு கண்ணுல கொக்கு கொத்தி போட்டு என்னத்தை சொன்னாலும் இங்கே அடிக்க கொஞ்சம் பயமா தாங்க இப்போ சரியா புது டீஷர்ட் சரி டிஷர்ட் கட்டி வச்சோம் ஒயில் பெயிண்ட் இல்லை அக்னி கையில் எஞ்சோ அடிச்சா என்ன காட்டுறா ஆட்டு கண்ணு இருட்டு கிடப்பா ஐயா போடுறதா ஐயோ என்ன காய்ச்சி போடுமா என்ன 10 கண் மூடு போடு காட்டுறா அது கண் பிறல் தண்ணி எடுத்து அடே ஏதோ தண்ணி எடுத்து வா நிலத்துலையோ என்ன பாரு என்னோட அக்கௌண்ட் தண்ணி வேணுமா கத்து மாதிரி தண்ணி இல்லையா போதில்ல அது தண்ணி ஏறா இந்த போத்தல கிடக்கு அது போது தண்ணி கொடுக்கும் அதனால நீ யாரும் தண்ணி அரைச்சி கிளம்பு ஓகே காட்டி போடு அலசி கிளம்புறதுக்கு ஜட்டி போடுயா அடே அலசி கிளம்பு
அடே ஆயில் பெயிண்ட் தண்ணியால இப்போ மண்ணெண்ணெய் கழுவோம். அலசி கழுவிட்டு இந்த கைத்தோ கழட்டிக்கிறா சொல்றேன். பயமான வேலையா அப்ப நிக்கிற மாதிரி சாமம் பலி பா விழுந்தா சரி மிச்சம் இல்லை. நீ கைத்த காட்டி நான் சொல்றேன். கைத்தடுத்து என்ன அப்புறம் ரெண்டு கேட்கும் தெரியும் கேட்கும். அது இப்போ நான் என்ன இப்போ நினைக்கிறேன். ஓ ஓ ஓ சும்மா பாடி அதுக்காண்டி கயிறு கட்டி போட்டு உப்பு நிற்கிறது விசாரா ஒரு சப்போர்ட்ரா. இல்லை நான் யோசிச்சேனேடா என்ன கட்டுற விட இந்த இப்படி 2 தூணுக்கும் கட்டி விடுவோம். இப்படி இல்லை நீ வேற சொல்றாங்க அது ராவணல்ல வரைக்கும் தூணு கட்டக்குள் அளவும் இல்லடா நான் விளாங்கில சொல்றேன். சத்தியமா சிரிப்பாங்க நான் அது வேலையை முடிச்சு போடுவோம் காணாது கயிறு. சுத்தி விட்டு நாங்கூரத்தை கொள்ள சரி. ஆ நாங்கூரத்தை கொள்ள சரி. சாஞ்சி பார்த்து பிடிச்சேன் இடுப்புல ஆட்டிய தூள் ஆட்டலாம் இதுல ஆட்டினா உனக்கு எது பிடிமானம் அதை காட்டியில் கையாசுக்கா மட்டைய மாதிரி காய்க்கா கண்ட மரங்கிறது 1000 அடி தாப்பத்தோட அது அப்படி கட்டா பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு. இது அந்த தென்னை தரைப்பாலே வேறு இந்த வாழால அதான் சொல்றேன். ஆனா உள்ளே நிக்கிற மாதிரி இல்லை தம்பி வேலையால் உண்டா நிக்கிற மாதிரி இல்லை சாமான் தான் இதாயிட்டு அதுக்கு நக்கி விட்டு ஜோதி பாரு உங்களை கண்ணுக்கு விழுந்தது நக்கி விட்டது. வீடு எத்தனை முதல்ல இல்லை தையம் தெரியுமா முந்தி சாணியால் வீடு முழுகுறது. ஓ அதுவும் செஞ்சுக்கண்ணா. என்ன சாணி மாட்டு சாணி ஆடு சாணி ஆடும் மாடும். ஆனால் ஆட்டு புழுக முழுகுறது இல்லை இல்லை அது இப்போ கண மினக்கடு கூட ஆ உடன் 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 ஆட்டு புழுக்க செய்யலாம். கொஞ்சம் காஞ்சா கரைச்சல் ஒரே இழுவை இழுக்கணும் மாற்றி மாற்றி இழுக்கக்கூடாது. இனித்தோட காணும் மேஞ்சிடலாம் கலந்து விட்டு அடிப்போம். ஐயோ அது சரியில்லை நீ கலந்து விட்டு அடிப்போம் காணும் பெயிண்ட் இங்கே எடுக்க போகிற திருப்பி 1 லிட்டர் 2 லிட்டர் உடைச்சு என்ன வேறே எடுக்கிறாண்டா என்ன கதைடா அப்போ புதுனங்களாப்பா அக்கா இந்த மனசு இப்ப என்ன பாடு பார்த்துட்டு விட்டு வந்தா பார்த்துட்டு விட்டு வந்தோம் கதை விளங்கலையோ. அப்போ பிரச்சனை இல்லை அப்போ போய் வரலாம். 1/2 லிட்டரை பார்த்துட்டு விட்டு ஒன்றுக்கு கொஞ்சம் கலந்தா காணும். இது திறக்கிற கத்தி ஒன்று இல்லை கத்தி வார் அது கத்தி திறக்கல காணி எடுத்து ஆணி குனியாணி அங்கடாக்கு இருக்குல்ல
பிஸ்கெட் இது சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் மாதிரி விட நேரத்தை அதற்கெல்லாம் போடும் சொல்றேன் பிரேன் பாரதோட டேடியல கிடக்கு அடே இது என்ன த்ரோட் ஆமாம் எல்லாம் தண்ணி காணுமே காணுங்க புரியுதாடே இந்த பாடு கொஞ்சம் தண்ணி ஆவிட்டாச்சா தான் சரசரண்டு முடியும் நிற்கிற இடம் கொஞ்சம் நிற்க அடுத்தோண்டா சாமான மனம் ஊற்றுப்படும் நம்பி கட்டாயம் ஊற்று போடும் தண்ணி கூட களவெடுத்து இல்லை சரியா சரி ஓகே நீ யோக்கல் அடி அவங்க ஜெயிக்கக்கூடியமா அதுதான் இது நல்ல யோக் முடியாததை முயற்சி செய்யண்டா யாரு சொன்னேன் ஆறா அவனு எனக்கு தெரியாது நீ ஏன் சொன்னு தெரியுமா நான் படிக்கல உண்மையிலே வந்து இது முடியாண்டா நினைச்சிட்டு இருந்தேன் ஏண்டா சரியான ரெஸ்ட் தானே கீழே காட்டு அங்கே அப்படி கிடங்கண்டு கீழே தெரியாது வச்சா சரி படம் முடிஞ்சு அப்படியானதையும் வந்து நாங்கள் அந்த வளையல்ல தொங்கி தொங்கி ஒரு மாதிரியாக முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஃபினிஷிங் ஷாட் வந்து நடக்குது ஃபினிஷிங் ஷாட் முடித்தா வெற்றிகரமாக வந்து அந்த 1/2 லிட்டர் பெயின்லேயே வந்து ஃபுல்லாக சுத்தவரை அடித்து நாங்கள் பார்த்தா வெளிப்பக்கம் மட்டும்தான் அடிப்போம்னு சொல்லி ஆனால் அதுலேயே வந்து அதே யூஸ் பண்ணி உள்பக்கம் அடித்தாச்சு வந்த வயலில் வந்து அது ஒரு குறையாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு அதையும் முடிச்சிட்டோம் ஒரு மாதிரி அப்போ வந்து சந்தோஷமாக வந்து முடிக்க போகிறோம் என்ன வேணாம் முடியுதா என்ன இங்கே பாரு கையில் பாரு ஒட்டி ஒட்டி பிடிக்குதப்பா இப்போ யாராவது துரைச்சி போட்டேன் டிஷர்ட் எல்லாம் படிவாரிக்கு என்ன செய்கிற வேலையண்டு வந்தால் அதில் பார்க்கல அதை வந்து எங்களுக்கும் அடித்து பழையலுக்கும் அடித்து எல்லாத்துக்கும் அடித்து முடிச்சாச்சு சரி முடியும் பார்த்து தான் இன்னும் படியாது அடுத்து அந்த பலகை வந்து சரியா மெத்து படல என்னென்னா அந்த பிராண்டு பட்டு நரம்பு தன்மை இருந்தால் அப்படி ஒரு தன்மை கொண்டு வரும் இதில் வந்து பழகு சரியாக வந்து அந்த இழுபடல அந்த சீவுளியால் சரி அப்போ சரி ஓகே அப்போ என்ன தொடரும் தானே இதில் நாங்கள் முடிக்கணும் இல்லை